அதுவாக குளத்துல குளித்து அதுவாக குளிச்சுட்டு போகிறாங்க. சில பெண்கள் மாட்டு டெயிலுக்குள் போட்டுவாங்க, குழந்தைமார்கள் போட்டுவாங்க. குடும்ப உறுப்பினர் மாதிரி இருப்பார் மாடு. இன்னொன்று இந்த ஒப்பாரி சொல்கிறேன். ஒரு அப்பன் வந்து 300 ஏக்கர் 400 ஏக்கர் அப்படின்னு பல கோடி சொத்து சேர்த்து வைப்பான் பிள்ளைகளுக்கு. அந்த அப்பா செத்து போயிட்டா அந்த அப்பனுக்கு யாரும் சமாதி கட்டுறதில்ல, மிஷினில் எரிச்சிட்டாங்க இப்போ. ஆனால் கிராமங்களில் குழந்த மாதிரி வளர்த்த ஒரு மாடு செத்து போச்சுன்னா இந்த தோட்டத்திலேயே மாட்டுக்கு சமாதி கட்டுவாங்க. பெத்த அப்பனுக்கே சமாதி கட்ட காலத்தில் மாட்டுக்கு சமாதி கட்டி அதுக்கு இறந்த நாள் இருக்கு. அந்த இடத்துக்கு அது மாலையெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க. அது கிராமத்து கல்ச்சர் தான். ஆடு மாடு கோழி மனிதர்கள் எல்லாம் ஒன்றா பழகுனது தான் அந்த கிராமத்து கலாச்சாரம். இன்னைக்கு நிறைய கிராமத்து படங்கள் வர்றதில்லை. ஏன்னா நிறைய இயக்குனர் எடுக்கிறது. ஏன்னா அவங்க வேறு மாதிரி ஒரு பேன் இண்டியா மூவி கிராமத்து படம் எடுத்தால் நம்மளை ஒரு குறுகிய வட்டத்தில் அடைச்சிடுவாங்களோ, ஒரு ரொம்ப சீப்பாக அடைச்சிடுவாங்களோ, பிரம்மாண்டமாக எடுக்கணும், துப்பாக்கி எடுக்கணும், கன் எடுக்கணும், சுடணும், சேசிங் இருக்கணும், திருளர் கொலை, இது அப்படி எடுத்தால் நம்ம பெரிய டைரக்டர்னு நினைப்பாங்கன்ட்டு தப்பாக நினைக்கிறாங்க. அது இல்லை. கிராமத்து கதையில் எந்த இயக்குனர் ஜெயிக்கிறானோ அவன் தான் லைஃப் லாங்காக பேர் இருக்கும் அவனுக்கு. ஏன்னா கிராமம் அவ்வளோ ஒரு வீரியமானது. இந்த சூழலில் இன்னைக்கு ஒரு கிராமத்து கலாச்சாரத்தை தான் எடுத்த இயக்குனர் சங்கிலிவரை நான் பாராட்டேன், இந்த பாராட்டேன். அப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது நான் அது ஃபஸ்ட்டு வியந்தது என்னென்னா கேமராமேன் ஈஸ்வரோட ஒர்க்கு. மெரிட்டர் என்ன டோன், அந்த 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 கிராமத்து அந்த மனம் வாங்க, கிராமத்தோட காட்சி, அந்த மாடு வந்து அந்த மண்ணை உதரும் பாருங்க, அதெல்லாம் உண்மை நம்ம மேலே விழுகிற மாதிரி இருக்கு சார். இந்த அந்த கிராமத்தை அப்படியே அவர் கரெக்டாக கொண்டு விட்டார். நம்ம இயக்குனருமே வாரராஜா சொல்லுவார், நான் படப்பிடிப்பு செல்லும் பொழுது என் கேமராமேன் கண்ணன் என்கிற 2 கண்களைத்தான் எடுத்து செல்வேன், அதுதான் ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்குற வலிமை இருக்கும் பாரு. யார் சொன்ன மாதிரி ஈஸ்வர் இவர் நெட்டுக்கு எடுத்து விட்டார். நம்ம சங்கிலி